வணக்கம் இறைவா. செல்வங்களே, பாருங்கள், சிறிது நாட்களாக நாம் ஆ, சில விஷயங்களை கேள்விப்படுகிறோம். ஒரு தாயினால் குழந்தையை பெற்றெடுக்க முடியாமல் இருக்கிறார்கள். அதற்காக இந்த டெஸ்ட் டியூப் வழியாக குழந்தைகளை உருவாக்கி குழந்தை தேவையானவர்களுக்கு குழந்தைகளை உருவாக்கி கொடுக்க மனிதனால் முடிகிறது. பாருங்கள் சொல்லுங்களே, அந்த காரியத்தை மனிதனால் செய்ய முடிகிறது. அதனால் அவன் பெருமிதம் கொள்ளலாம். ஆனால் நம்மால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். மனிதன் மனம் அழித்தால் மார்க்கம் உண்டு. மனிதனால் ஆகாதது எதுவுமே இல்லை. அப்படி என்றெல்லாம் சில சமயங்களில் தோன்றும். பாருங்கள், ஒரு குழந்தையை உருவாக்கி கொடுக்கிறான் அல்லவா, அவன் ஒரு மனிதனின் கருவிலிருந்து ஒரு கருவை எடுத்து அதை ஒரு இன்குபேட்டர் டெஸ்டியோ இவைகளை வைத்துத்தான் அந்த குழந்தையை உருவாக்க முடியுமே தவிர, இவனால் சந்தோஷமாக ஒரு குழந்தையை உருவாக்க முடியாது. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும். இந்த இடத்துல இந்த இரண்டாவது வாக்கியம் செல்லுபடியாகாது. நடக்காது என்றால் அது நடந்துவிடும் என்று சொல்ல முடியாது. ஒரு கருவு இல்லாமல் ஒரு குழந்தையை இவனால் பெற்றெடுக்க முடியாது, உருவாக்க முடியாது. அந்த கரு இயற்கையாகவே கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு கரு, விதை. அந்த விதையைத்தான் முளைக்க வைத்து குழந்தைகளாக நாம் பிறக்க வைக்கிறோம். இவன் எப்பொழுது ஒரு கருவை இவனை உருவாக்குகிறான் என்றால் அதுதான் பெரிய சாதனை. மற்றபடி கருவிலிருந்து ஒரு குழந்தையை உருவாக்குகிறான் என்றால் அது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அது ஒரு ஒரு உண்மையிலிருந்து ஒரு பொருளை தயாரிக்கிறான். ஆனால் அந்த உண்மையை இல்லாமல் அந்த பொருளை குழந்தையை பெற்றெடுக்க முடியாது, உருவாக்க முடியாது. இது உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வருகிறேன். இன்றைக்கி சைனா அவையில் உள்ள நமது நண்பர்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஏற்கனவே நாம் எல்லாம் செய்த விஷயம்தான். டெஸ்ட் டியூபில் அந்த கருவை எடுத்து வைத்து குழந்தையை உருவாக்குவது, அல்லது ஒரு ஆண்மகனின் கருவிலிருந்து ஒரு கருவை எடுத்து ஒரு பெண்மணியின் வயிற்றில் வைத்து குழந்தையை உருவாக்குவது எல்லாம் சிறிது காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் சில சில டெவலப்மெண்ட்டுகள்லாம் வைத்துக்கொண்டு இப்போது ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி சில குழந்தைகளை உருவாக்கி அது விற்பனைக்கு வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், கருவில்லாமல் ஒரு குழந்தையை யாரும் உருவாக்க முடியாது. அந்த கருவை யாராலும் உருவாக்க முடியாது. அது கடவுளுக்கு சொந்தமானது. ஆம் தாத்தா, நீங்கள் கருவையை கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஐ வெரி சாரி சொல்லுங்களே.
நான் விளையாட்டுக்காக நான் இதை கண்டுபிடித்து விட்டேன், அதை கண்டுபிடித்து விட்டேன் சொல்கிறேன். அதையே நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டாம். அதான் நீ என்னத்தை கண்டுபிடிச்சிருந்ததாட்டு நான் கண்டுபிடிக்கவில்லை. ஏதோ மனதில் பட்டது, சில சமயத்தில் சில கற்பனைகளை சொல்லுகிறேன். அந்த கற்பனைகள் உண்மையாக இருக்கலாம். அவ்வளவுதான். ஓகே செல்வங்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.